குன்றத்தூர் அபிராமியோட கேஸு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கள்ளக்காதலனோட ஓடி போகிறதுக்காக தன்னுடைய 2 பச்சிளம் குழந்தைகளை கொலை செஞ்சுட்டு அவள் தப்பி ஓடும்போது பிடிபட்டு இன்றைக்கி அவளுக்கு ஆயுள் தண்டனை, சாகும் வரைக்கும் ஜெயிலையே இருந்து சாகும்படிக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. அவளுக்கு மட்டும் இல்லை, அவளோட கள்ளக்காதலன், அவளோட சேர்ந்து ஓடுறதுக்கு ரெடியாக இருந்த மீனாட்சி சுந்தரம் என்னும் கள்ளக்காதலனுக்கும் அதே மாதிரி தண்டனையை தான் கொடுத்துருக்காங்க. இப்படி நம்ம இந்த தண்டனை சரி பரவாயில்ல, தண்டனையை சீக்கிரம் கொடுத்துட்டாங்க காஞ்சிபுரம் கோர்ட்டில் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த வேலையில் அபிராமி மேல்முறையீடுக்கு அப்பீல் பண்ணியிருக்கா, உயர்நீதிமன்றத்துக்கு அப்பீல் பண்ணியிருக்கா. இவளுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ ஆசை பாருங்கள். இவ்வளவு காலம் இவ அனுபவித்த பிறகும் இவளுடைய கணவன் கூட, இவளுடைய கள்ளக்காதலன் கூட இன்னும் என்னென்ன வாழ்க்கையில் தவறு செய்து அனுபவித்தாலோ தெரியல. பட் இன்னமும் இவளுக்கு வாழ்க்கையில் இன்னும் வாழணும் அப்படின்ற அந்த ஆசை பார்த்திங்கன்னா இன்னும் இருக்குது, அது போகலை. அதே மாதிரி தானே இவளுடைய குழந்தைகளுக்கும். அது இப்போ தான் துளிர்விட ஆரம்பித்த ஒரு ஸ்டேஜ். இந்த குழந்தைங்க வளர்ந்து ஆளாகி எவ்வளவு ஆசைகள் கனவுகள் இந்த குழந்தைங்க வாழ்க்கையில் நடக்கவிருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்தில் அழிச்சிட்டு தன்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம், தன்னுடைய சுயம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அபிராமியை செஞ்ச விஷயத்தை யாராலையும் ஏற்றுக்க முடியாது. இந்த அபிராமியோட கேஸு, இந்த அபிராமி செய்த காரியத்துக்கு பின்னணியில் ஒரு சில விஷயம் இருக்குது. அதைத்தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். யாரும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் என் கூட வாங்க. தொடர்ந்து நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி அபிராமி டிக்டாக்ல என்னென்ன அட்டகாசம் போட்டா அப்படின்றத உங்ககிட்ட திருப்பியுமே நான் ஒரு ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன். இதை கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். அபிராமி டிக்டாக்ல எவ்வளோ சந்தோஷமாக, எவ்வளோ குதூகலமாக, யாரையுமே பற்றி கேர் பண்ணாமல் தன்னுடைய சந்தோஷமே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்டாக்ல எப்படியெல்லாம் ஜாலியாக இருந்திருக்காங்க. இந்த வாழ்க்கைக்கெல்லாம் இப்போ பெரிய இடைஞ்சல் வந்துருச்சு. இவங்க டிக்டாக் பண்ண முடியாது, யூடியூப்பில் ரீல்ஸ் போட முடியாது, இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்துருச்சு. சரி, இதுக்கெல்லாம் அடித்தளம் அப்படின்னு பார்த்தோம்னா எது? சோஷியல் மீடியா தான். நீங்களும் நானும் பார்த்துட்ருக்கக்கூடிய இதே சோஷியல் மீடியா தான். இந்த லேடிஸ் ஈஸியாக ஜென்ஸை மயக்கிறதுக்கு இந்த சோஷியல் மீடியாவை இப்போல்லாம் ஒரு ஒரு கருவியாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆண்கள் தவறானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் பேசிகிட்ருக்காங்க. பட் ஆண்களை விட பெண்கள் வழி தவறி போயிட்டுருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இதுக்கு சில எக்ஸாம்பிளோடு என்னால் சொல்ல முடியும். யூடியூப்பில் லைவ் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த லைவ் செக்ஷனில் என்ன நடக்குது அப்படின்றது ஒழுக்கமான ஆண்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. பட் ஒழுக்கம் இல்லாத ஆண்களுக்கு கிளியராக தெரியும். ஏன்னா ஒழுக்கம் இல்லாத ஆண்கள் எல்லாமே அந்த லைவ் செக்ஷனில் தானே இருக்காங்க. பெண்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு ரைட். நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில யூடியூப் லைவையும் உங்ககிட்ட நான் காட்டுறேன், நீங்கள் அதை பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த லைவில் ஒரு பொண்ணு படுத்துக்கிட்டு பிஸ்கட் சாப்பிட்டுட்ருக்கு. நல்லா பிஸ்கட் சாப்பிட்றதுக்கு, இந்த பிஸ்கட் சாப்பிட்றத உலகமே பார்க்கணுமா, எல்லா பசங்களும் இந்த பிஸ்கட் சாப்பிட்றத பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இந்த பொண்ணுக்கு ஒரு ஆசை. இதில் என்ன ஒரு ஆசை? இந்த நேரத்தில், இரவு நேரத்தில் பிஸ்கட் சாப்பிட்றத அடுத்தவன் பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த குணம் இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளவு கேடுகட்ட குணம் அப்படின்றது பார்க்குற உங்களுக்கு ஃபீல் ஆகும். சரி, அடுத்ததாக ஒரு வீடியோ பாருங்கள். இதுதான் கிளைமாக்ஸு. இந்த கிளைமேக்ஸ் வீடியோவை பார்த்தீங்கன்னா பெண்கள் எவ்வளவு கேவலமாக இப்போது தரம் இறங்கி தன்னையே தரம் தாழ்த்தி நடந்துக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கே புரியும். இந்த லேடியை பாருங்கள். பர்சனல் லைவ் சொல்லுங்கள், நாங்களும் வரோம். கோல்டில் ஜாயின் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் வீடியோ கால் லைவ் வரேன்னா பர்சனல் ஆவாங்க. சூப்பர், தேங்க்யூ. ஓ 500 பேரா? பர்சனல் லைவ் கண்டென்ட் 18+ தான். இந்த லேடி லைவ் செக்ஷனில் பேசிகிட்டே இருக்காங்க, கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த லேடியை விமர்சித்து நீங்கள் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியை உசுப்பேற்றுற மாதிரி பசங்க கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க.
இந்த லேடி அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த பசங்களை எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படியாவது சம்பாரிச்சிடணும் அப்படின்ற அந்த மோட்டிவில் அந்த பசங்கக்கிட்ட நீ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணு, நீ மெம்பர்ஷிப்க்கு வா, கோல்டு மெம்பருக்கு வா, டைமண்ட் மெம்பருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொம்பளை சொல்லிக்கிட்டே இருந்துட்டு, நீங்கள் அப்படி நாங்கள் மெம்பர்ஷிப்க்கு வந்துட்டோம், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில கமெண்ட்ஸ் வருது. அதுக்கு அந்த பொம்பளை என்ன சொல்லுதுன்னா, நான் உங்களுக்கு உங்களுக்கு நான் லைவ் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. சரி, பர்சனல் லைவ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொம்பளை என்ன சொல்லுதுன்னா, 18+னால் பார்க்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஆபாசமான பர்சனல் லைவை தான் இந்த பொம்பளை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணவங்களுக்கும் மெம்பர்ஷிப், கோல்டு மெம்பரு, டைமண்ட் மெம்பர் இப்படின்னு சொல்லிட்டு காசு ரீசார்ஜ் பண்ணி அந்த பொம்பளைக்கு காசு போகும். அப்படி அந்த பொம்பளைக்கு காசு கொடுத்தா இந்த பொம்பளை தன்னுடைய உடலை காமிச்சு ஆபாசமாக தன்னையே வெளிப்படுத்தி ஆண்களை இச்சைக்கு உள்ளாக்குறா. இந்த மாதிரி பொம்பளைங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இவ ஒரு எக்ஸாம்பிள் தான். அபிராமியை நம்ம குறை பேசிகிட்டு இருக்கோம். அபிராமி 2 குழந்தைகளை கொன்னுட்டா, இப்படி இவ்வளோ மாதிரி மோசமான ஒரு ஜென்மம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிகிட்டே இருக்கோம். பட் இப்போ நம்ம பார்த்த பொம்பளையும் அபிராமிக்கு ஈக்குவலான ஒரு பொம்பளை தானே. இவ ஒரு குழந்தைய தொட்டிலில் போட்டு ஆட்டிக்கிட்டே தான் பேசிகிட்டு இருக்கா. தன்னுடைய குழந்தைய நம்ம ஆட்டிக்கிட்டு இருக்கோம். குழந்தை இருக்குது அப்படின்னா அவளுக்கு கல்யாணம் கண்டிப்பாக இருக்கும். கணவனை பற்றியும் யோசிக்காமல், குழந்தையை பற்றியும் யோசிக்காமல், மற்ற ஆண்களுக்கு தன்னை காட்டுறதற்காக அவள் ரெடியாக இருக்கா. அவளுக்கு தேவை பணம் மட்டும்தான், பணமும் பாப்புலாரிட்டியும் மட்டும்தான். இப்படிப்பட்ட பெண்கள் கண்டிப்பாக இந்த சமூகத்துக்கு அவசியமே இல்லை. இவ நாளைக்கு ஒரு அபிராமியாக தான் மாறுவா. இவ கையில் தொட்டில் ஆட்டிகிட்டு இருக்கக்கூடிய குழந்தைய இவ என்றைக்கு வேணாலும் கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வரும் முன்னே காப்போம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நம்ம நிறையா இடத்துல படிச்சிருக்கோம். ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் அபிராமியோட கேஸில் பார்த்தோம்னா, அபிராமி குழந்தைய கொண்டுட்டு கள்ளக்காதலனோட ஓடும்போது பிடிச்சி அவங்க கேஸ் ஃபைல் பண்ணி தண்டனை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அபிராமிகள் இப்போ நம்ம பார்த்த பொம்பளைகள் 2 பேர் பார்த்தோம். இதே மாதிரி லைவ் செக்ஷன் யூடியூப்பில் மட்டும் கிடையாது, பல இன்ஸ்டாகிராம்லேருந்து பல சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி பொம்பளைங்கள் வலம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஆன்லைன் விபச்சாரம், இந்த விஷயத்தை இவங்க எடுத்து சொல்கிறாங்க. ஆண்கள் இச்சையுடையவர்கள் தான், பெண்ணோட ஈர்ப்பில் அவங்க போகக்கூடியவங்க தான். பட் அந்த விஷயத்தை பெண்கள் இப்போ தவறாக மிஸ்யூஸ் பண்ணி அதை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு இப்போது பழகிக்கிட்டாங்க. ஆண்களை தவறாக சொல்லக்கூடிய பெண்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆண்கள் இன்றைக்கி தங்கமாக இருக்காங்க, பட் பெண்கள் இன்றைக்கி கேவலமான ஜென்மங்களாக இருக்காங்க. பணத்துக்காக தன்னுடைய உடலை காமிச்சு அடுத்தவங்களை டெம்ப் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய பெண்கள் இன்றைக்கி அதிகமாக இருக்காங்க. நல்ல பெண்களை பற்றி நான் குறையாக சொல்லலை, கெட்ட பெண்கள் அதிகமாக மாறிக்கிட்டு வராங்க. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்மெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாஸ், வலைத்தளம், வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி வலைத்தளத்தை தவறாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணால் நல்லதாக முடியும், தவறான விஷயத்துக்கு யூஸ் பண்ணால் தனக்கு யூஸ் பண்ணுறவனுக்கு தவறாக முடிஞ்சாலோ அது கூட ஓகே. ஆனால் பார்த்துட்ருக்கவங்களுக்கு அநேகருக்கு அது தவறாக இருக்குது. இந்த மாதிரி விஷயத்தை நம்ம சரி பண்ணலை அப்படின்னா, இந்த அபிராமியோட கணவன் விஜய் மாதிரி இந்த பொம்பளைகள் நம்ம பார்த்தோம்ல லைவ் செக்ஷனில் ஆட்டம் போட்டுட்ருக்கக்கூடிய பெண்கள், இந்த பெண்களுடைய கணவனும் இந்த விஜய் மாதிரி அழுகக்கூடிய சிச்சுவேஷன் வரும். அந்த அபிராமியோட பிள்ளையை போல் இந்த தொட்டிலில் ஆடிட்டுருக்கக்கூடிய குழந்தையோடு சேர்த்து பல குழந்தைகள் இறக்கவும் நேரிடலாம். இப்படிப்பட்ட விஷயத்துக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும். மேலும் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணக்கூடிய ஆண்கள் இருக்காங்களே, அவங்கள பற்றி நான் சொல்லியே ஆகணும். மீனாட்சி சுந்தரம் கள்ளக்காதலனாக இருந்து இவன் இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டான், விஜய்க்கு துரோகம் பண்ணிட்டான், அபிராமியோட குழந்தைகள் கொல்றதற்கு சாகிறதுக்கு அவன் காரணமாக இருந்துட்டான்னு சொல்லிட்டு நம்மெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம்ல. இப்போது கமெண்ட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்களே, கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி பொம்பளைங்க கிட்ட கமெண்ட் செக்ஷனில் லைவில் பேசிகிட்டு இருக்காங்கல்ல, நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், கோல்டு மெம்பர்ஷிப் பண்ணுறேன், பண்ணிவிட்டு உங்ககிட்ட நான் பர்சனலாக லைவுக்கு வரேன், 18+ வீடியோ எங்களுக்கு காட்டுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறானுங்க. பார்த்தீங்களா, இவங்க அத்தனை பேரும் மீனாட்சி சுந்தரம் தான். இவங்க அத்தனை பேரும் கள்ளக்காதலர்கள் தான். இவர்கள் அத்தனை பேரும் சமூகத்திற்கு கேடான வேர்கள் தான். இந்த வேர்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்தோம்னா மட்டும்தான் சரியாகும். இதற்கு முதல்ல இந்த பெண்கள் திருந்தணும். இந்த பெண்கள் சமூக வலைதளத்தில் இப்படிப்பட்ட ஆன்லைன் விபச்சாரம் செய்கிறத கண்டிப்பாக மாற்றிக்கொள்ளணும். இதை நல்ல குடும்பத்து பெண்கள் இந்த மாதிரி பெண்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கமாக இருக்குது.
இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். until then bye from your Jeris.